திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி தலைமையில் இந்த 12 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் கனிமொழி மற்றும் தமிழரசி, இது தவிர கார்த்திகேய சிவசேனாதிபதி, எம் அப்துல்லா, டாக்டர் எழிலன் உள்ளிட்டோரும், முன்னாள் IAS அதிகாரியான சந்தானம் மற்றும் அந்த கட்சியின் மூத்த நிர்வாகிகள் உள்ளிட்ட 12 பேர் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள திமுக தேர்தல் அறிக்கை குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த 12 பேர் குழுவில் அமைச்சர்களான கோவிச்செழியன், பழனிவேல் தியாகராஜன் மற்றும் TRB ராஜா உள்ளிட்டோரும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இந்த குழுவினர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அளிக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் மற்றும் திட்டங்கள் உள்ளிட்டவை தொடர்பாக மக்களின் கருத்தை அறிந்து இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பில் இன்று முன்னாள் எம்பிக்களான TKS இளங்கோவன் மற்றும் அமைச்சர்களாக விளங்கக்கூடிய கோவிச்செழியன், PTR பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோரும் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். 2026 தேர்தலை எட்டி மக்களின் தேவைகள் மற்றும் திமுக அரசின் தொலைநோக்கு பார்வை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்படும் என்றும், இந்த தேர்தல் தயாரிப்பு குழுவானது தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவானது அனைத்து மாவட்டங்களுக்கும் இது பயணத்தை மேற்கொண்டு இந்த திமுக தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குழுவினர் பல்வேறு தரப்பினரையும் அடுத்து வரக்கூடிய இந்த 4-5 மாதங்களில் நேரில் சந்தித்து இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்து தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தில் இருக்கும் பொழுது அந்த தேர்தல் அறிக்கையை அவர்கள் வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 12 பேர் கொண்ட இந்த திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் TKS இளங்கோவன், எம் அப்துல்லா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன், எழிலன் உள்ளிட்டோருக்கும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். இதே போல அமைச்சர்களாக விளங்கக்கூடிய கோவிச்செழியன் மற்றும் PTR பழனிவேல் தியாகராஜன் உள்ளிட்டோரும், மேலும் தமிழரசி சிவகுமார், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சந்தானம், சம்பந்தம் மற்றும் கார்த்திகேய சிவசேனாதிபதி, முன்னாள் அமைச்சர் தமிழரசி சிவகுமார் உள்ளிட்டோரும் இந்த 12 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். திமுகவின் தேர்தல் அறிக்கையானது மிகுந்த எதிர்பார்ப்பை 2026 தேர்தலை ஒட்டி அது ஏற்படுத்தி இருக்கிறது. இரண்டால் வழக்கமாக திமுகவின் தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலின் கதாநாயகனாக திகழ்வது இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி, 2 ஏக்கர் இலவச நிலம் என்பதற்கு தொடங்கி அறிஞர் அண்ணா காலத்திலும் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் என்ற தேர்தல் வாக்குறுதியும் பிரபலமானது. அதற்கு பின்னர் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை திமுக தேர்தலை ஒட்டி வெளியிடுவது அந்த வாக்காளர்களை ஈர்ப்பதற்கான மிக முக்கியமான அறிவிப்புகளோடு இடம்பெறுவது வழக்கம். அதனால் 2026 தேர்தல் அறிக்கையிலும் என்னென்ன வாக்குறுதிகள் இடம்பெறும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏற்கனவே விடியல் பயணம் மற்றும் மகளிருக்கான உரிமை தொகை விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அமலுக்கு வந்த நிலையில் மேலும் இலவச அறிவிப்புகள் வெளியிடப்படுமா இந்த தேர்தலில் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இரண்டால் அதிமுக, பாஜக மற்றும் நடிகர் விஜய், நாம் தமிழர் கட்சியின் சீமான் உள்ளிட்ட 4 முனை போட்டி இந்த தேர்தலில் நிலவக்கூடிய சூழ்நிலையில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக 2வது முறையாக ஆட்சி பொறுப்பை கைப்பற்றக்கூடிய வகையில் ஏழை எளிய மற்றும் வாக்காளர்களை ஈர்க்கும் வகையில் இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் தலைவராக திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி நியமிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.